पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 617வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஸ்யந்தனாரூட சண்டாங்கா. நீள நீள திருநாமமாக சொல்கிறியப்பா. வேதவியாச பகவான் அனாயசமாக தொக்குறார். நாரதர் சொன்னது அப்படி வந்திருக்கு. கண்ணபிரானுடைய வரலாறையும் நினச்சி பார்த்து சொல்கிறார். இந்த குழந்தை சின்ன வயசில் ஒவ்வொரு பானையை எடுத்து பாறையில் உடைச்சி அந்த ஓசை கேட்டு திருப்திப்பட்டான். இவன் மீது பானம் போட்டு இவனை தகர்த்து திருப்திப்பட்டவர்கள் பலர். இந்த பானைக்கு இவன் என்ன ட்ரீட்மெண்ட்டு பாலகிருஷ்ணா கொடுத்தானோ அந்த ட்ரீட்மெண்ட் இவனுக்கு கொடுக்க பல பேர் காத்திருந்தார்கள். யார் யார்? பயங்கரமான ராஜாக்கள். கர்ணன் என்ன, சல்யன் என்ன, கிருபர் என்ன, துரோணர் என்ன, அஸ்வத்தாமன் என்ன, இவர்களெல்லாம் கிருஷ்ணனுடைய உடம்பை சல்லடையாக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்களுடைய சல்லடையாக்கும் பொழுது பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, யாரும் எக்ஸப்ஷனே கிடையாது. அப்படி சல்லடையாக்கும் பொழுது திருப்பி தற்காப்பு பண்ணிக்கலாம் இல்லையோ, அதுக்கும் வழி இல்லாமல் கிருஷ்ணன் பாரத போரிலே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செஞ்சுட்டான். ஆகையினால எத்தனை பானங்கள் மீது போட்டிருப்பார்கள். 18 நாள் போரில் பார்த்தம் ஆச்சாத்திய மாதவகா, அர்ஜுனனை மறைத்து கொண்டு பகவான் நின்றான். பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே. பார்த்தன் தேரில் டிரைவர் நின்றுடா ஓட்டுவான், உட்காந்து தானே ஓட்டுவான். சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறது நின்றுட்டே சைக்கிள் ஓட்டுறதுன்னு ஒரு விளையாட்டு பண்ணுவோம். அது சைக்கிள் ஓட்டும் கலையில் தான் வலுவனாயிட்டான்னு காண்பிக்க அப்படியே ஃபில்ம் காட்டுவாங்க. சில பசங்க சைக்கிள் அப்படியே நின்றுட்டு போவாங்க, 2 கையை விட்டு ஓட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ். பகவான் இந்த பார்த்த சாரதியாகி போர்க்களத்தில் இருந்த பொழுது அத்தனை பானங்களே அவன் மீது போட்டிருக்கார். அதெல்லாம் பகவானை ஊடுருவி நிற்கிறதாம். அவன் கவச்சத்தை தகர்த்து அடிச்சிருக்காங்க. அந்த கவச்சத்தை தகர்த்து அடிச்சிருக்கிறதுனால அவன் உடம்பு வேற ஒருத்தர் உடம்பாக இருந்திருந்தா அந்த உடம்பு 4-5 நாள், 4வது நாள் போகிறோம், 5வது நாள் போகிறலையும் நாசமாக போயிருக்கும். ஆனால் கிருஷ்ணனுடைய உடம்பு யசோதையும் ஆச்சரியர்களும் கொடுத்த வெண்ணெய் சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான். இளம் வயசில்
பால் நிறைய சாப்பிட்ருக்கான், அதனால் எலும்பு நல்லா இருக்கு, கால்சியம் இருக்குது. அப்படி எம்பெருமான் அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டான். தேர் மீது பானம் போட்டால் தேரை மரத்து கொண்டு தான் வாங்கிப்பான். எந்த டிரைவராக இப்படி செய்வாங்களா? ஏன் இத்தனை செய்கிறான்? என்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார், மகான் காளின் பேர். இந்த காலத்துலாம் ஜிஎஸ்ஐயில் வேலை செய்கிற போதும் ஒருத்தரும் எத்தனை பேர்கிட்ட எத்தனை கற்றுக்குறோம். அப்புறம் எப்படி நாம் ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த கோர்ட்டில் மரங்கள்லாம் சாஞ்சிருக்கு. இவர் மினி பஸ்ஸை ஓட்டுறார், மரங்கள் சாஞ்சிருக்குச்சே உள்ளே ஓட்டிட்டு இருக்காரு. இவருக்கு திடீர்னு மரம் தள்ளிடுச்சிருவோன்னு பயம், அதனால் இவர் தலையை குனின்னு ஓட்டினார். நான் கேட்டேன், ஏன் நீ தலையை குனிஞ்சு என்ன பண்ணுறது? ஒரு மினி பஸ் தலையினா குனிய வைக்கணும், அது யார் ஒன்றால முடியுமா? அப்படி தன் உடம்பிலே தன்னை பாதுகாக்கத்தான் எல்லாரும் தயாராப்பா. ஆனால் கண்ணபிரானோ தன்னை பாதுகாப்பதை விட தன் தேரிலே அமர்ந்திருக்கிற அர்ஜுனனுடைய பாதுகாப்பை முக்கியமாக கருதி சண்டை போட்டான். எத்தனை பாடங்கள் படிபட்டிருக்குன்னு நமக்கு காண்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சுருக்கான் அந்த உடம்பில். ஆமாம், வெங்கடகிருஷ்ணனாக காட்சி அளிக்கிறான் திருவல்லிக்கேணியில் பிரபு. அவன் திருமுகத்தை பாருங்கள், அவன் திருமுகத்தில் ஏகப்பட்ட வடுக்களை பார்க்கலாம் நீங்கள். அதாவது புண்களுடைய அடையாளங்கள், வடுக்கள். ஏன் திருமுகத்தில் உள்ள அடின்னு கேட்டாங்க. உடம்புக்கெல்லாமாவது வஜ்ரம் கவசம் போட்டுக்கலாம், முகத்துக்கு கவசம் போட்டுக்க முடியாது, ஏன்னா கண்ணுக்கு தெரியணுமோ இல்லையோ. பகவான் முகத்தை அவள் பாதுகாப்பாக வச்சுக்கலையோ. அர்ஜுனுக்கு டிரைவராக இருந்து பாரத யுத்தம் பண்ணுறச்சே எதிரிகள்லாம் போட்ட பானம் அவனுடைய முகத்தில் அங்கே குத்திருக்கு. அதான் இன்னும் புண்ணாக இருக்கான். அப்படியே ஒரு ஸ்கேர் வந்துடுத்து, அந்த ஸ்கேரோடையே பார்த்தசாரதி எழுந்தொழியிருக்கான். என்ன கேட்டார் ஒருத்தர், சார் ஏதோ கேஸ்டிங்கில் டிஃபெக்ட் சார், அதெல்லாம் இந்த காரங்கள்லாம் ஸ்கேர் புண்ணுங்கிறான் ஸ்கேருங்கிறான்னா, உனக்கு தெரியாத பகவானை பகவானாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அப்படி பார்த்தசாரதியாக இன்னும் காட்சியில் ஈரான் அர்ஜுனுடைய டிரைவராக. பாரத போர் முடிஞ்ச உடனே அது நடந்தது. எது? எல்லாரையும் ஜெயிச்சாயிடுத்து. அர்ஜுனன் பாசறைக்கு வரான், திரௌபதி மஞ்சரி சேர்த்து பாட ரெடியாக இருக்கா. அர்ஜுனன் வந்து இறங்கணும் தேரில் இருந்து, ஆனால் அர்ஜுனன் இறங்க மாட்டேன்னுட்டான். இறங்குடா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். வெங்கடாஜலபதி சொன்னார், அர்ஜுனா இறங்கு. கிருஷ்ணா, நீ எனக்கு டிரைவர். ஆமாம், நீ டிரைவர் படி வாழணும் ப்ராமிஸ் பண்ணியிருக்க. ஒரு டிரைவர் என்ன செய்யணும்? வெற்றி வீரனாக போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிற கதாநாயகனுக்கு டிரைவர் இறங்கி இறங்குங்கள்னு வழிகாட்டு. அதுதான் முறை. அந்த முறைப்படி நீ தேரை விட்டு இறங்கி என்னை பார்த்து விஜயா வீரா பராக் சுரா பராக் தீரா பராக்னு 3 முறை தேரை சுற்றி வந்து அப்புறம் இறங்க சொல்லணும். அதுதான் முறை. போர் முடிஞ்சு கொடுத்து அதை நீ செய்யாமல் நான் நல்ல டிரைவராக இருப்பேன்னு சொல்லி இப்போ கடைசியில் உன்னுடைய வேலையை காண்பிக்கிறவர் இறங்க மாட்டேங்கிற பார். பகவான் அர்ஜுனனை யார் இறங்க பார்த்தான். அர்ஜுனா, நீ இறங்க போறியா, இப்படி அடம் பிடிக்க போறியா? கிருஷ்ணா, அது கிடையாது, நீ தான் இறங்கணும். இறங்கி சுத்து. இந்த பாரு, இறங்குறியா இல்லையா போ அப்படின்னாரு பகவான். என்ன கிருஷ்ணா அப்படி? இறங்குன்னு நான் சொல்ல இறங்கணும், அவ்வளோதான். இறங்கு. அவன் இறங்கினான். உடனே பகவான் பண்ணான், குதிரையை அவுத்து விட்டான். அப்படி தள்ளி விட்டான் குதிரைகள் அண்டை போய் நிறுத்து. அப்புறம் தேரை விட்டு இறங்கினான் கிருஷ்ணன். தேரை விட்டு இறங்கினா அடுத்த தேர் குபீர் பத்திருச்சு. கிருஷ்ணான்னா அதுக்காத்தாண்டா ஒன்றை முதல்ல இறங்க சொன்னேன். எனக்கு டிரைவருடைய நடவடிக்கை பழக்கம் இல்லையான்னு இந்த தேரில் அவ்வளோ பானம் போட்டிருக்கான். என் உடம்புல போட்ட பானம் இதுக்கு தேருக்கும் போட்டிருக்கான். என் உடம்பை நான் என் வலிமையினாலே என் சக்தியினால் புயல் காற்று போல பண்ணி அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டேன். இந்த தேருக்கும் அந்த சக்தி கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தேன். ஆனால் எப்போவான ஒரு முறை நான் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் இருந்தால் தேர் மேலே பானம் போட்டுருவோம். அந்த பானம் போட்டதெல்லாம் அந்த தேர் தாங்கியிருக்கு. அந்த பானத்தில் அடிபட்ட தேரோடு யுத்தத்துக்கு போனால் பரியாசம் பண்ணுவாளேன்னு நான் அந்த தேரை கொஞ்சம் கூட ஒரு சின்ன டிங்கரிங் கூட இல்லாத மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் அத்தனை பானங்களும் அவ்வளோ ஹீட்டை ஜெனரேட் பண்ணி உள்ளே இருக்குது. அந்த ஹீட் வேலை செய்யாதபடி நான் ஊற்றிட்டு உட்காந்துருக்கேன். நான் தேரை விட்டு இறங்கினால் அடுத்த வினாடி அந்த தீ பரவும். ஆகினால் தான் நான் என்ன பண்ணுறேன்,
தேரில் முதல்ல நான் ஏறிக்கிறேன், அப்புறம் உன்னை ஏற சொல்கிறேன். அப்போ கூட முணுமுணுத்துல தெரியும் எனக்கு. டிரைவர் நான் ஏறின அப்புறம் தானே ஏறணும், முன்னாடியே ஏறுறேன்னு கேட்டுட்டு இருந்தேன். இது வரைக்கும் காலை போட்டுக்காத மாதிரி இருந்தேன். இப்போ ஓப்பனாக கேட்டு அதனால சொல்கிறேன். அதனால் இந்த உடம்பை நான் வலிமையுள்ளதாக வைத்துக்கொண்டு எவ்வளோ அஸ்திரத்தை தாங்கி உன்னை காப்பாற்றி, அதன் மேல் இந்த அஸ்திரங்கள்னாலே இந்த தேருக்கு வந்த ஆபத்தில் ஒன்றும் வரக்கூடாதுன்னு காப்பாற்றிட்டு இருந்தேன். இப்போ பர்பஸ் முடிந்து விட்டது. பார் அப்படி சொன்னான், அப்படியே தீக்கு இரையாகி தேர் சாம்பலாயிடுச்சு. அவ்வளோ தன் உடலில் அவ்வளோ அடி வாங்கியிருக்கான் கிருஷ்ணன். மீந்த அடிக்கே தேர் எரிஞ்சு போயிட்டுதுன்னா, அதனால தான் நாரதர் சொல்கிறார், தேரில் ஏறி உட்கார்ந்து மிகுந்த வலிமை வாய்ந்த உடலோடு நின்றான் பகவான். அது மகாபாரத கதை முழுக்க அதில் வச்சிருக்கார். தனக்கு எது நேர்ந்தாலும் தன்னடியாருக்கு ஒன்றும் நேரக்கூடாதுன்னு பகவான் பட்டப்பாடு. அதனால் செந்தனாரூட சண்டாங்காய நமகா. பார்சாரதி பெருமாளை சேவிக்கிறதெல்லாம் நினச்சிக்கோங்க. இது திருவல்லிக்கேணி பார்சாதி முகத்தில் அத்தனை விடுக்களோடு இருக்கார். அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிட்டார். அதனால் நமக்கு செந்தனாரூட சண்டாங்கன் என்றதாக திருநாமம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். செந்தனாரூட சண்டாங்கः சண்டாஸ்திராணி பகூனியः ஸ்வாங்கே தாரயாமாச பார்த்தஸ்யந்தனசாரதி. செந்தனாரூட சண்டாங்காய நமகா. இதற்கு தமிழ் கேட்டுக்கொள்ளுங்கள். பாரத போரில் படர்புகள் பார்த்தன், தேரதி ஏறிய திடமான உடலன், இருந்த வரையில் தேரும் திடமாம், அவன் முகத்தே ஆயினும் ஒடுவாம், செந்தனாரூட சண்டாங்கனாமே. நமக்கா எம்பெருமான் தன்னையும் கொடுத்து காப்பாற்றுவான் என்கிற இந்த திவ்ய நாமத்தை நினைத்து பார்த்து பார்த்தசாரதியும் வெங்கடாஜலபதியும் தியானம் பண்ணி கொண்டு ஜெபியுங்கள். உங்களோடு எப்பொழுதும் எம்பெருமான் உடன் உறைந்து உங்களை காப்பாற்றுவான். அப்படித்தான் அடியனை காப்பாற்றிருக்காங்கள தைரியமாக சொல்கிறேன். செந்தனாரூட சண்டாங்காய நமகா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.